அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே, சிம்ம லக்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தாங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக உங்களை பற்றி தெரியாத சில விஷயங்கள், உங்களை பற்றி உங்களுக்கே புரியாத சில விஷயங்கள் இல்லை சொல்ல போகிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு திருப்தியை தரும் அப்படின்னு நான் தைரியமாக சொல்ல முடியுங்க. தோல்வி எவ்வளோ பேருக்குன்னா வரலாங்க, ஆனால் தோல்வி நிரந்தரமாக மட்டும் இருந்துடவே கூடாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனை ஒரு பாடமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு மட்டும் உங்கள் பிரச்சனையே ஒரு பாடமாக இருக்கும். வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான். ஒரு ஆஃபீஸ் அலுவலகத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலுவலகத்தில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா முன்னாடி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் நம்பிக்கையோடு நிற்கக்கூடிய முதல் நபர் சிம்ம ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதுவே தலைமை பொறுப்பில் ஒரு சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவருக்கு கீழே எத்தனை பேர் வேணால் வேலை பார்க்கலாம். திட்டுவார், கோவப்படுவாருங்கிறத தாண்டி நமக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். காரணம், அவர் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைங்கிற வரும்போது உங்களை காப்பாற்றுற நபராகவும் இருப்பார், கோவம்னு வரும்போது திட்டுற நபராகவும் இருப்பாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகரம் மற்றும் மீனம் திருமண வாழ்க்கையில் இணைந்தால் பலவித பிரச்சனைகளை சந்திப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. நிறைய டைவர்ஸ் சிம்மராசிக்கு ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசியை புரிந்து கொள்வதற்கு ஒரு திறமை வேணும். படப்படப்படன்னு பேசுவாங்க, ஆனால் அவங்க இவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காதுங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள். அதனால் எங்கேயுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டி, ஒரு எம்பிஏ படிக்கிறீங்க, ஒரு ஆடிட்டராக இருக்கீங்க, ஒரு லாயராக இருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு தனி சிறப்புகள், ஒரு எடிட்டிங், ஒரு டைரக்டராக இருக்கீங்க, ஒரு சினிமாவில் நடிக்கிறீங்க, ஒரு ஆளுமை திறன் இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குங்க. 10 பேர் என்னங்க, 1000 பேர் என்னங்க, 1,00,000 பேர் என்னங்க, 1 கோடி பேரை வைத்து சமாளிக்கக்கூடிய வல்லமை உண்டுங்க. ஒரு ஸ்டேஜில் 10,000 பேருக்கு முன்னாடி பேச சொல்லுன்னா 10 நிமிஷம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு பேசக்கூடிய நபர் சிம்மராசிக்காரங்க தான். ஆனால் அன்புக்கு அடிமை, நம்பிக்கை துரோகத்துக்கு ஏமாளி, இன்னமும் சொல்லப்போனால் இவங்க சுய வாழ்க்கையில் குடும்பத்திற்காகவே உழைத்து குடும்பத்திற்காகவே இறந்து போகக்கூடிய ஒரு உன்னதமான நேர்கள். இவங்க எதுக்கு வாழறாங்கிற நோக்கம் இருக்குங்க, எதுக்கு சாப்பிட்றோங்கிற நோக்கம் இருக்குங்க. ஆனால் நம்மளை வச்சு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிற விஷயம் ரொம்ப லேட்டாக தாங்க தெரியும். நல்லா சொல்கிறேன் சிம்மராசினியர்களே, நீங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக மட்டும் இருங்க. உங்கள் நண்பர்கள், உங்களை சொந்தக்காரங்க, உங்களை யூஸ் பண்ணிக்கக்கூடியவங்க, ஏன் உங்களை வச்சு ஆதாயம் தேடிக்கக்கூடிய நபர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள் அப்படிங்கிறது ஒரு பாடமாக சொல்கிறேன். சிம்மராசிக்காரர்கள் இந்த வீடியோ கேட்கும்போது 3 விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல குழந்தை வரம் அப்படிங்கிறது ஒரு லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்கள் தவம் கிடப்பாங்க. அதே மாதிரி நம்பிக்கை துரோகத்தால் முதுகில் கத்தியில் குத்தி வாங்கினா கூட வீட்டில் சொல்லாமல் அந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இதுதான் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசினியர்களுக்கு. சிம்மராசினியர்களே, இப்போ உங்களை பற்றிய சில விஷயங்கள். உங்களுடைய குடும்பஸ்தானம் சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறார், புதன் பகவான் உச்சம் அடைகிறார். புதன் பகவானுடைய சொந்த வீடு. குடும்பத்தை பற்றிய யோசனைகள், சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்துக்காக வாழணும், குடும்பத்துக்காக நல்லது செய்யணும், குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டும்ங்கிற எண்ணம் அதிகமாக இருந்தாலும் எதிர்பார்ப்பு ஏமாற்றமடையும். சம்பாதிச்சு கொடுத்து குடும்ப சந்தோஷத்துக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்கிறீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சதா, திருப்தி கிடைச்சதா, மன வலிமை கிடைச்சதா, பணம் கிடைச்சதா, குடும்பம்னு ஒன்று இருக்குது சார், அதுக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறவங்க தான் சிம்மராசினியர்கள். இந்த வீடியோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது தான். நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சிம்மராசிக்காரங்களை பற்றி இன்னும் ஒரு பெரிய தகவல் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க.
வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரம். 1 மகம், பூரம், உத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது. உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அங்கே சூரிய பகவான் நீச்சமாகிறார். அதே நேரத்தில் சனி பகவான் உச்சமாகிறார். உங்களுக்கு கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்க, உங்கள் கூட பிறந்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் காரணம். நீங்கள் அதிகமாக ஏமாறக்கூடிய நபர்கள் கூட பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் உலகத்தில் யாருக்கு பணிஞ்சு போகிறனாலும் சரி, யாருக்கு ஒத்துழைச்சி போகிறனாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ரொம்ப இறங்கி உங்களுடைய சுய மரியாதையை, கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். காரணம், அன்புக்கு அடிமை நீங்கள். உங்கள் மேலே நீண்ட நாளாக ஒருத்தங்க கோபமாக இருக்காங்க. திடீர்னு ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க, சாரின்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட அந்த மனிதாபிமானம்ங்கிறது பெருக்கெடுத்து வருங்க. இவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்களே, இவங்களை மன்னிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, இல்லை இவங்களை மன்னிச்சே ஆகணும், இவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்து வாழணுங்கிற அந்த சமயோசித்த புத்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களால் கூட இருக்கிறவங்களுடைய பண பலமும் சரி, அதிகார பலமும் சரி, ஆயுள் பலமும் சரி, ஆரோக்கிய பலமும் சரி அதிகம். அடுத்தவங்களை தூக்கி விட்டு அழகு பார்க்கறதுல நீங்கள் பெரிய ஆள்னு சொல்லலாம். 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். தாயின் உடல் நலத்தை பற்றி அதிகமாக யோசிப்பீங்க. தாயை பற்றி ரொம்ப ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குரு பகவான் வீடு. குடும்பத்தில் குழந்தை பற்றி அதிகமாக சிந்திச்சு அதை நல்லா டெவலப் ஆக்கணும், நிறைய யோசிக்க வைக்கணும், அது மைண்டில் நிறைய தாட்ஸை க்ரியேட் பண்ணணுங்கிற உங்கள் எண்ணம் உங்களுக்கு 100 மடங்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டு அதிபதி மகரம். இது சனி பகவானுடைய வீடு. இங்கே செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். உங்களுக்கு எதிரிகள் உங்கள் வேலையில் இருப்பாங்க. உங்கள் ஜாப்லேயும் சரி, சுற்றி இருக்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கூட்டு தொழில் பண்ணாலும் சரி, எங்கேயுமே நிரந்தரமான பிரச்சனை செய்யக்கூடிய நபர்கள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் கஷ்டங்கிறத அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தாங்க. எந்த மனப்பக்குவம் இருந்தாலும், மனோதைரியம் இருந்தாலும், ஏமாற்றங்கிற ஒரு விஷயம் உங்களை சுற்றி அதிகமாக நடக்கும். காரணம் என்னன்னா, உங்களை மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க, ரொம்ப காயப்படுத்தி அழகு பார்த்து அதில் சந்தோஷப்படுவாங்க. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு திருஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வெளில போனீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் உடல் பிரச்சனைங்கிறது வந்துருங்க. மேஜராக ஒரு விஷயம், உங்கள் 7ஆம் வீடு கலத்திர ஸ்தானம் சனி பகவான். இந்த சூரியன் சனி பகவான் 2 பேருக்கும் உண்டான ஒரு அமைப்பு யாருக்குமே சொல்லாத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருமண வாழ்க்கையை ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக தேர்ந்தெடுக்கணுங்க. லவ் மேரேஜ் பண்ணுறோம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோம், சொந்தக்காரங்களை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி தவறி சிறிய தவறில் ஒரு மேரேஜ் அமைப்பை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுறதுக்கான ஒரு அமைப்பு, வேதனைப்படுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் திருமண லைஃப்பில் எவ்வளோ தூரம் ஒத்துமையாக இருக்குங்கிறத விட திருமண வாழ்க்கை எவ்வளவு நாள் நீடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுடைய அஷ்டமஸ்தானம் குரு பகவான், அங்கே புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம். எவ்வளவு வேணால் சம்பாதிப்பீங்க. உங்கள் உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பணம் எல்லாமே சம்பாதிச்சாலும் இடம் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ஏன் மாட மாளிகையில் இருந்தாலும் சுற்றி உள்ளவர்கள் அனுபவிப்பார்களே தவிர நீங்கள் ஒரு டிரைவராக மட்டும்தான் இருப்பீங்க. பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது. குடும்பத்தில் நான் ஒரு விஷயத்தை நிறைவேற்றிட்டேன், குடும்பத்துக்காக இதை செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நீங்களே தவிர குடும்பம் உங்களுக்காக என்ன செய்தது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குடும்பத்தை நினைத்து பல இடங்களில் பிஸ்னஸ் பண்ணுற இடம், வேலை பண்ணுற இடம், அடுத்தவங்க நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறாங்க, அடுத்தவங்க நம்மளை பற்றி யோசிக்கிறாங்க, அடுத்தவங்க நம்மளை பற்றி கன்சிடரேஷன் பண்ணுறாங்கிறது கூட கம்மியாக இருக்குங்க. பாக்யஸ்தானம் சூரிய பகவான் உச்சம், செவ்வாய் பகவான் சொந்த வீடு, சனி பகவான் நீச்சம். தந்தை ஒரு மிரிய முன்னுதாரணம் உங்களுக்கு லைஃப்பில். நீங்கள் தந்தை பிடிக்காமல் கூட இருக்கலாம். சில சிம்மராசினர்களுக்கு தந்தை சீக்கிரமாக கூட இறந்து போயிடலாம். தாயோட அரவணைப்பு அதிகமாக இருக்கலாம். ஏன் உங்கள் வாழ்க்கையில் தூக்கி விட்டவர்கள் உங்கள் தாயாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பாடம், முக்கியமான லெசன், உங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் தந்தை என்கின்ற நபர் உங்களுக்கு செய்யக்கூடிய
இந்த பாதையும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பாக லைஃப்பில் கொடுக்குது அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய நிம்மதி, மிகப்பெரிய மன ஆறுதலை கொடுக்குது அப்படிங்கிறதான் உண்மை. தந்தை வழி நடந்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், சுக்கிர பகவானுடைய வீடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சமாகிறார். தொழிலை பற்றி அதிகமாக சிந்திப்பீங்க, பொருளாதாரம் பற்றி அதிகமாக சிந்திப்பீங்க. வாழ்க்கையில் வேலை கிடைக்கணும், நல்ல வேலை, அதை சம்பாதிக்கணும், வேலையில் அடுத்தது என்ன செய்யலாம், நல்ல பேர் எப்படி எடுக்கலாங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும். 11ஆம் வீடு புதன் பகவான் வீடு, லாபஸ்தானப்படி. நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க, குடும்பத்தை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுறீங்க, பணங்காசு நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதில் என்ன முடிவு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்ங்கிறத யோசித்து ஒரு முறைக்கு உட்காந்து 2 முறை யோசிச்சிங்கன்னா கரெக்டாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்குங்க. உங்களால் எந்த விதத்திலையும் பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படாது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை உட்காந்து முடிவெடுத்து செஞ்சிங்கன்னா லாபமாக மட்டும்தான் இருக்கும். ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு திருமணம் பண்ண வேண்டும், ஒரு படிப்பு படிக்கணும், என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எல்லா விஷயமும் உட்காந்து முடிவெடுத்தா நீங்கள் பரிபூரணமாக ஜெயிப்பீங்க. அந்த அளவுக்கு சமயோசித புத்தி உண்டு. 12ஆம் இடம் கடகம் வீடு, சந்திர பகவானுடைய வீடு, குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு கொடுத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. நமக்கு குறிக்கோள் குடும்பம், நமக்கு குறிக்கோள் நம்மளை சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய சுமையை முதுகில் தாங்கி கொண்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருத்தங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றம் வந்தாலும் இறக்கம் வந்தாலும் வெளில சொல்ல மாட்டீங்க. ஃபேமிலி விஷயத்தில் எவ்வளோ தான் உண்மையாக இருந்தாலும் கஷ்டத்தை பகிராமல் அதை மனசில் தாங்கி கொண்டு எப்படியான ஒரு நாள் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். சிம்ம ராசியாக பிறப்பது நல்லது, சிம்ம ராசியாக வாழ்வது நல்லது, சிம்ம ராசியால் அடுத்தவர்களுக்கும் நல்லது. சிம்ம ராசிங்கிறது ஒரு சந்தோஷமான ராசி மட்டும்தாங்க. ஒரு டிவி சேனலில் எப்படி என்டர்டெயின்மெண்ட்டோ அதே மாதிரி அவ்வளவு கோபம், அவ்வளவு துக்கம், அவ்வளவு அன்பு இருந்தாலும் கிளைமேக்ஸாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த லாபம் மட்டும்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்மராசி பற்றி தொடர்ச்சியாக நிறையா வீடியோ போட போகிறேன், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.